இந்த கதைகள் காட்டில் நடந்ததா இல்லை நம்ம வாழ்க்கையில தினமும் நடக்கிறதா? கவனமா கேளுங்க. பேராசை ஒரே ஒரு வினாடியில் வாழ்க்கையை சிக்க வைக்கும். இந்த குரங்கு அதற்கு உதாரணம். ஒரு ஆற்றங்கரையில் ஒரு குரங்கு வாழ்ந்தது. அது தினமும் ஒரு மரத்திலிருந்து இனிப்பான பழங்களை சாப்பிடும். ஒரு நாள் அது ஒரு வேட்டைக்காரன் வைத்திருந்த குவளையை கண்டது. அதன் உள்ளே நிலக்கடலை இருந்தது. குரங்கு கையை உள்ளே நுழைத்து நிறைய பிடித்து கொண்டது. ஆனால் கையை வெளியே எடுக்க முடியவில்லை. விட்டுவிட்டால் தப்பிக்கலாம், ஆனால் அது பேராசையால் விடவில்லை. அந்த நேரத்தில் வேட்டைக்காரன் வந்தான். குரங்கு பயந்தது. இறுதியில் அது கையை திறந்ததும் தான் விடுபட்டது. ஆனால் அதற்குள் வேட்டைக்காரன் அதை பார்த்து விட்டான். அது உயிர் தப்பினாலும் பழமரத்தை இழந்தது. ஏனெனில் அந்த இடத்தை விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட வேண்டியதாகியது. நீதி: பேராசை இருந்தால் கிடைத்த சுகத்தையும் இழக்க நேரிடும். சில நேரங்களில் விடுவதே பாதுகாப்பு. தீய நண்பர்களால் எப்போதுமே ஆபத்து தான். தீய நண்பர்களால் ஒரு நிரபராதி எப்படி சிக்கினான் என்று தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அதுடன் ஒரு நரி, ஒரு ஓநாய், காகம் ஆகியோர் நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் ஒரு ஒட்டகம் காட்டில் வழி தவறி வந்தது. சிங்கம் அதை கொல்ல நினைத்தது. ஆனால் ஒட்டகம் சொன்னது, நான் உங்களுக்கு சேவை செய்ய தயாராக இருக்கிறேன் என்றது. சிங்கமும் சரி என்று அதை பாதுகாத்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தனர். ஒரு நாள் சிங்கம் காயமடைந்தது. வேட்டையாட முடியவில்லை. நரி, ஓநாய், காகம் எல்லோருமே பசியால் தவித்தனர். அவர்கள் ரகசியமாக திட்டமிட்டனர். ஒட்டகத்தை சிங்கம் தானாகவே கொல்லச் செய்வோம் என்று. அவர்கள் சிங்கத்திடம் போய், நாங்கள் உங்களுக்காக உயிர் கொடுக்க தயார் என்று நாடகம் போட்டனர். சிங்கம் மறுத்தது. பின்னர் ஒட்டகம் உண்மையாய் சொன்னது, நீங்கள் உயிர் வாழ நான் பலியாகிறேன் என்று. அதற்காக காத்திருந்த சிங்கம் உடனே ஒட்டகத்தை கொன்றது. நரியும் ஓநாயும் காகமும் சிரித்தனர். நீதி: தீய நண்பர்களை நம்புவது ஆபத்து. தீய ஆலோசகர்கள் நல்லவரை கூட தவறான முடிவுக்கு கொண்டு செல்வார்கள். ஒரு நல்ல அறிவுரை ஒரு வீட்டையே அழித்தது. ஒரு காட்டில் ஒரு சிறிய பறவை மரக்கிளையில் கூடு கட்டி வாழ்ந்தது. அதே மரத்தில் ஒரு குரங்கும் தங்கியிருந்தது. மழைக்காலம் வந்தது. பறவை முன்கூட்டியே வைக்கோல், இலைகள் கொண்டு அழகான கூடு கட்டியது. குரங்குக்கு அதை பற்றிய கவலை இல்லை. அது சும்மா விளையாடி கொண்டிருந்தது. ஒரு நாள் பெரும் மழை பெய்தது. குரங்கு நனைந்து நடுங்கியது. பறவை தனது கூட்டிலிருந்து சொன்னது, நீயும் ஒரு சிறிய கூடு கூட கட்டியிருந்தால் இப்படி கஷ்டப்பட வேண்டாம் என்றது. குரங்கு கோபமடைந்தது. மழை நின்றதும் அது பறவையின் கூட்டை கிழித்தது. பறவை பறந்து வேறு மரத்தில் போய் புதிய கூடு கட்டியது. சில நாட்களில் வேட்டைக்காரன் குரங்கை பிடிக்க வலை போட்டான். அதை பார்த்த பறவை மற்ற விலங்குகளிடம் சொன்னது. அவர்கள் ஒன்று சேர்ந்து குரங்கை காப்பாற்றினர். குரங்கு வெட்கப்பட்டு பறவையிடம் மன்னிப்பு கேட்டது. அந்த நாளிலிருந்து உண்மையான நட்பு உருவானது. நீதி: தவறு செய்தாலும் திருந்தினால் நல்ல நட்பு உருவாகும். நட்பு மன்னிப்பால் வலுவாகும். பலத்தை விட புத்தி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது. அது தினமும் பல விலங்குகளை கொன்று சாப்பிட்டது. பயந்த விலங்குகள் ஒன்று கூடி ஒரு முடிவு செய்தனர். நாம் தினமும் ஒருவரை அனுப்புவோம். அப்படி செய்தால் மற்றவர்கள் உயிர் பிழைப்பார்கள் என்று. சிங்கம் ஒப்புக்கொண்டது. ஒரு நாள் ஒரு சிறிய முயலின் வரிசை வந்தது. அது திட்டமிட்டே தாமதமாக சென்றது. கோபமாக இருந்த சிங்கம் கேட்டது, ஏன் தாமதமாக வந்தாய் என்று. முயல் சொன்னது, மன்னா, இன்னொரு சிங்கம் என்னை வழியில் தடுத்தது. அதுதான் உண்மையான ராஜா என்று என்னிடம் சொன்னது என்றது. கோபத்தில் சிங்கம் கர்ஜித்தது, எங்கே இருக்கிறது அது என்று. முயல் அதை ஒரு ஆழமான கிணற்றுக்கு கூட்டிச் சென்றது. அங்கே சிங்கம் உள்ளே பார்த்தது. அதன் பிரதிபலிப்பு தெரிந்தது. இவன்தான் என்று நினைத்து கிணற்றுக்குள் பாய்ந்தது. அது மூழ்கி இறந்தது. முயல் திரும்பி வந்து நல்ல செய்தி சொன்னது. காடு அமைதியானது. நீதி: அறிவால் பெரிய பகைவரையும் வெல்லலாம். கோபமே அழிவுக்கு காரணம். ஒரு சில தீயவர்கள் சொல்லும் பொய்யை நம்பினா ராஜாவுக்கும் அழிவு உறுதி. ஒரு சிங்கம் ஒரு காட்டில் ஆட்சி செய்தது. ஒரு நாள் அது காயமடைந்து வேட்டையாட முடியவில்லை.
ஒரு நரி அதை பார்த்து சொன்னது, நான் உனக்காக வேட்டையாடி கொண்டு வருகிறேன் என்று. ஆனால் அது சிறிய விலங்குகளை மட்டுமே கொண்டு வந்தது. பெரிய விலங்குகளை தானே அடித்து சாப்பிட்டது. பின்னர் மற்ற விலங்குகளிடம் சிங்கம் உங்களை எல்லாம் கொல்லப் போகிறது என்று பொய் சொன்னது. அனைவருமே சிங்கத்திடம் இருந்த நட்பை விட்டு சிங்கத்தை விட்டு போனார்கள். சிங்கம் பலவீனம் அடைந்து இறந்தது. நீதி: நடுவில் நுழையும் தீயவர்கள் நட்பையும் ஆட்சியையும் அழிப்பார்கள். இந்த கதைகள்ல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. கதைகள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.